ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த கோதுமை ரவை வச்சு நம்ம பிரியாணி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக 2 எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சம் வந்து நெய் விட்டுக்கோங்க. கூடவே வந்துட்டு எண்ணெயும் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பட்டாணி இதெல்லாம் இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து கேரட், பீன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதனால் அது மட்டும்தான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னும் பட்டாணிலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வந்து 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி. நீங்கள் எத்தனை டம்ளர் ரவை எடுக்கிறீங்களோ அத்தனை டம்ளருக்கு அளந்து ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கு இல்லையா, அதையும் நம்ம இதிலே போட்டுக்கலாம். இதுக்கு வந்து புதினா கொஞ்சம் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். என்கிட்ட புதினா இல்லை, நீங்கள் புதினா இருந்தால் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம இந்த கோதுமை ரவை பிரியாணிக்கு நம்ம வந்து புதினா சட்னி தொட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரவையை போட்டுக்கலாம். நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து ரவையை போட்டுக்கலாம். போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சம்பா ரவை இல்லைன்னா கோதுமை ரவைன்னு சொல்லுவாங்க, பிரியாணி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.